வணக்கம். பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரைஸ் பேக்லேருந்து க்ரோ பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பெரும்பாலும் 25 கேஜி ரைஸ் பேக் எல்லோரும் வாங்குறது உண்டு மாதந்தோறும். இல்லைன்னா ஆட்டா வாங்குவோம், ஏதோ ஒன்று வாங்குவோம், எது சமைக்கிறோமோ அது. ஸோ அந்த பேக்கை நம்ம தூக்கி தான் போட போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2 மணி நேரம் செலவழித்தா இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரோ பேக் பண்ணிடலாம். ஒரு 1.5 அடி நீளத்துக்கும் 1 அடி டைமென்ஷன், தட் இஸ் சர்கம்ஃபரன்ஸ் உள்ள ஒரு க்ரோ பேக் நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிசி பேக் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் உங்களுக்கு திறந்துருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு தச்சிருக்கும். அந்த தச்ச ஸ்டைலை நம்ம கத்திரிக்கோல் வச்சு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதில் 2 பக்கமும் மடிப்பு இருக்குது இல்லையா, அந்த 2 பக்கம் மடிப்பையும் வெட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நீட்டமாக அந்த லென்த்து வேணும். அதனால் நம்ம இந்த 2 மடிப்பையும் வெட்டிக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு ரைஸ் பேக்கை 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த 2 மடிப்பையும் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லென்த் வைஸ் ஒரு ரெக்டாங்கிள் பீசஸ் கிடைக்கும். அந்த 2 ரெக்டாங்கிள் பீசஸையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு தச்சுட்டு ஒரு நீட்ட பீஸாக ஆக்கிட போகிறோம். ஸோ இப்போ ஒரு சைடு வெட்டிட்டோம், அதே மாதிரி அடுத்த சைடு வெட்டிடலாம். ஸோ இப்போலாம் ரைஸ் பேக் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோடு வருது. ஸோ தட் மலையிலையோ இதுலேயும் நனையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு அது ரொம்ப யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ HTP பேக் தான் உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் கிடைக்கும். அது ரொம்ப நாள் உழைக்கும், ஒரு 3 இயர்ஸ் உழைக்கும். பட் இது ஒரு 3 மாதம் கூட உழைக்காது. நம்ம ஒரே இடத்த வச்சு நல்லா பாதுகாத்து வச்சோன்னா ஒரு 3-4 மாதம் வரும். இப்போ நம்ம 2 ஷீட் ஆக்கிட்டோம் பாருங்கள். இந்த 2 ஷீட்லேயும் பிரிண்டட் சைடை உள்ளே வச்சு இந்த சில்வர் சைடை வெளியே வச்சு நம்ம இப்போ இதை ரன்னிங் ஸ்டிச் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு வயர் விற்கிது, மணி வேலைலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா ஜெனரல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கிக்கோங்க, இல்லை அந்த ஆர்ட் ஒர்க்லாம் விற்கிற இடத்துல. ஸோ அந்த இடத்துலேருந்து அது ஒரு ரவுண்டு ஒரு ரிங் 10 ரூபான்னு விற்கும். அந்த வயர் குண்டாகவும் இருக்கும், மெல்ஸாகவும் இருக்கும். ஊசி வாங்கி அதுக்கு காது பெருசாக இருக்கிற மாதிரி அந்த வயர் போகிற மாதிரி வாங்கி நம்ம அதில் ரன்னிங் ஸ்டிச் போட்டு இதை சேர்க்க போகிறோம். நடுவில் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு உருவிட்டு வராமல் இருக்கும். ஸோ ரன்னிங் ஸ்டிச்னால் ஸ்ட்ரெயிட்டாக கொத்து போயிட்டே இருக்கிறது. பேக் ஸ்டிச்னால் நடுவில் பின்னாடி திருப்பி முன்னாடி போகிறது. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணி நம்ம இந்த 2 சைட்ஸையும் சேர்க்க போகிறோம். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு லாங் ஷீட் கிடைக்கும். ஸோ லாங் ஷீட் நம்ம அப்படியே சர்க்கிளாக பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டம் ரெடி பண்ணி தச்சு ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணோன்னா 2 ரைஸ் பேக் தேவைப்படும். ஏன்னா ஒரு ரைஸ் பேக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த லென்த் வந்துடும். இன்னொரு ரைஸ் பேக்கில் நம்ம பாட்டம்ஸ் 2 ரெடி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பிரித்து வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிளேட்டை வச்சுக்கிட்டு அதை சுற்றி சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வரைஞ்சிக்கிட்டு வெட்டிட்டோன்னா 2 சைட்ஸும் 2 பாட்டமோட சைடாக ரெடி ஆகிடும். அதில் ஒன்று இந்த பேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று அடுத்த பேக் நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ரைஸ் பேக் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2 க்ரோ பேக் ரெடி ஆகிடும். இதுதான் கணக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ நீட்ட வாக்கில் 2 ஷீட்டும் சேர்த்தாச்சு. இந்த சர்க்கிள் நான் சொன்ன மாதிரி ரைஸ் பேக்கோட ஒரு சைடு எடுத்துக்கிட்டு அது மேலே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிளேட் தேவைப்படுதோ இல்லை எவ்வளோ பெரிய சர்க்கிள் தேவைப்படுதோ அதை நம்ம வச்சு வரைஞ்சி பண்ணுறோம். இப்போ இந்த சர்க்கிள் பெருசாக இருக்குது. அந்த க்ரோ பேக் நம்ம சுற்றி வச்சோன்னா அது க்ரோ பேக்கோட லென்த்து, அந்த லென்த்து பெருசாக இருக்கலாம், இல்லை சர்க்கிள் பெருசாக இருக்கலாம். எது பெருசாக இருக்கோ அது நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதே மாதிரி அந்த லென்த்தையும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி அதோட லென்த்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இதோட தைச்சிட்டோன்னா நம்மளுக்கு க்ரோ பேக் ரெடி. ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த லென்த்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். இந்த டவுன் பாட்டமில் இருக்க சர்க்கிளை நம்ம 4ஆக பண்ணி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கணும். ஏன்னா தண்ணி போகிறதுக்கு ஓட்டை இருக்கணும் செடிக்கு. ஸோ அதனால் அதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ அந்த லென்த்தை அகெயின் அதையும் ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்பயுமே நம்ம இந்த பிரிண்டட் சைடு இருக்கு இல்லையா, அது உள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். வெளி பக்கம் தெரிகிறது அது சில்வர் சைடாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சர்க்கிள் வச்சாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வெட்ட போகிறோம்.
இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் வெட்ட அவசியம் இல்லை. ஆனால் இதுதான் சைஸ். இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம ஓரமாக தைக்க போகிறோம். இந்த வெளியில் சில்வர் வச்ச மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ளே பிரிண்ட்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். தைக்கும் போது சேர்த்து வச்சு நீங்கள் யூஸ்வலாக தைக்கிற மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சுமாக போட்டு தைச்சிட்டு வந்துடலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஸ்டேபிள் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைஸை கரெக்டாக ரவுண்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பாட்டமையும் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம், இந்த ரன்னர் லென்த் இருக்கு இல்லையா, அதையும் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி அந்த கரெக்டாக அந்த ரவுண்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கே அது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம தைச்சிட போகிறோம். தைச்சிட்டு அதை கரெக்டாக ஒரு க்ரோ பேக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த சைட்ஸையும் நம்ம அதே மாதிரி தைச்சி மேலே வரைக்கும் முடிச்சிடுறோம். மேலே இருக்கிறத நம்ம மடித்து அதையும் தைச்சிக்கலாம். அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை பிடிச்சி தானே தூக்க போகிறோம், தூக்கி இங்கே மாற்றி வைப்போம் இல்லையா. ஒன் மோர் திங், க்ரோ பேக் வந்து நீங்கள் கடையில் வாங்குறதா HDPE க்ரோ பேக் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வீட்டில் ஆட்டா பை அரிசி பையை தைச்சிட்டாலும் சரி, இது வந்து நம்ம செடி வைக்க போகிறோன்னா முதலே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 3 கல்லோ இல்லை ட்ரெயின் ட்ரேயோ இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு கொடுத்துட்டு தெர்மோகாலோ இதை வச்சு அது மேலே இந்த க்ரோ பேக் வச்சு கொக்கோ பீட்டு மண் ஓமி கம்போஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக நொப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடி அதில் வைக்கணும். இந்த இடத்துல இதை வைக்க போகிறோம் அப்படின்னு முதலே நம்ம ப்ரீ டிசைட் பண்ணிடணும். இல்லைன்னா இது கிழிஞ்சு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஒரே இடத்துல வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக 3-4 மாதம் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வெயிலும் மழைக்கும் அது நிச்சயமாக பிஞ்சு தான் போகும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ சைட்ஸையும் நம்ம தைக்கிறோம். அதே ரன்னிங் ஸ்டிச் தான், அதே நரம்பு அதே ரன்னிங் ஸ்டிச் தான். சிம்பிளாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் தைச்சிக்கலாம், ஈஸியாக தைக்க முடியும். தைச்சிட்டு நம்ம ஃபுல்லாக க்ரோ பேக் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்போது ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறது தான் நான் சொன்னேன் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு தைச்சாலும் தைங்க, இல்லை மடித்து விட்டு ஸ்டேபிள் பண்ணிவிடுங்க. அது வந்து டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி தான் க்ரோ பேக் ரெடி பண்ணணும். இது ஒரு நாள் வேலை தான், ஒரு நாள் கூட கிடையாது, ஜஸ்ட் 2 hours வேலை. இது ஒரு 3-4 மாதம் வரும். ஸோ ஈஸியாக நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு செடியை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கிளியிற சமயத்தில் நம்ம ஒரு HDP பேக் வாங்கி மாற்றிக்கலாம், இல்லை ஒரு கேன் வாங்கி மாற்றிக்கலாம், இல்லை ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி மாற்றிக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறையா க்ரோ பேக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு சைஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பெரிய பேக் நல்ல வசதியாக செடிங்கள்லாம் வளருது. சின்னதுக்கு நம்ம எதாவது சின்ன செடி வச்சு ஒரு மிளகா செடியோ ஒரு தக்காளி செடியோ வச்சு வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய கார்டன் வந்து டெரஸ் கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன். HDPE பேக்கும் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்ல குவாலிட்டி தான், அது நல்லா வளரும். நவுத்தி வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியாது. பட் அது வந்து எனக்கு அவ்வளோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக சப்ஸ்கிரைப். ரொம்ப நன்றி பல்பி டேமரிண்ட் சேனலை இதுவரை பார்த்ததுக்கு.